மகாநதி சீரியல் நாளைக்கு அப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்முக்கு நைட்டு ஃபுல்லாக பயங்கரமாக ஃபீவராக இருக்குது. அதை பார்த்துட்டு காவேரி இங்கேருந்து கிளம்ப மனசு இல்லாமல் அம்மு கூடவே இருந்து அம்முவை ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அதை பார்த்துட்டு விஜய் மனசுக்குள்ளேயே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உன்னுடைய பொண்ணுன்னு தெரியாமல் கூட நீ அவன் மேலே இவ்வளோ அக்கறையும் பாசமாக இருக்கிற இந்த விஷயம் நீ எப்போ காவேரி எங்க கூடவே இருக்க போறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே எமோஷனலாக விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் காவேரி அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. அப்போ அம்மு அவங்கள போக விடாமல் நீங்கள் இங்கே இருங்க மிஸ், நீங்கள் இருந்தால் எனக்கு உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், தயவுசெய்து என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக ஆகிறாங்க. அதை பார்த்துட்டு காவேரி ப்ளீஸ் அம்மு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, இங்கேருந்து நான் போய் ஆகணும், நான் எப்படி அம்மு இங்கேயே இருக்க முடியும், நம்ம ஸ்கூலுக்கு போகல, நீ ஸ்கூலுக்கு வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி பாப்பாவை சமாதானப்படுத்தி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் ஸ்கூல் காம்படிஷன்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க அம்மா கூட சேர்ந்து இந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா இருக்கிறாங்க. காவேரியும் முடிவு பண்றாங்க அம்மாவும் இந்த காம்படிஷன்ல எப்படியாவது கலந்துக்கணும், அம்முக்கு அம்மா இல்லாத குறைய இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுல தானே கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் முடிவு பண்றாங்க. ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதம் பண்றாங்க. அடுத்து காவேரி அம்மு கிட்ட எதுக்காக அம்மு நீ ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு சொல்றேன்னு அடம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவங்க அம்மா கூட சேர்ந்து அந்த போட்டியில கலந்துப்பாங்க, ஆனா எனக்கு தான் அம்மாவே இல்ல, நான் மட்டும் அப்ப தனியா இருக்கணும், அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், அதனால தான் நான் ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்றாங்க. அடுத்து காவேரி விஜய் கிட்ட சொல்றாங்க சமாதானப்படுத்தி எப்படியாவது கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஜயோ அம்மா இங்க வந்தா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவா, தனக்கு அம்மா இல்லைன்னு நினைச்சு, அதனால அவ லீவ் பண்றதே பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காவேரியும் அந்த குறை அவளுக்கு இருக்காது, அதை நான் பாத்துக்கிறேன், எப்படியாவது நீங்க அம்மாவை சமாதானப்படுத்தி அங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் விஜயும் அம்மாவை சமாதானப்படுத்தி அம்மாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வராங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க அம்மா கூட சேர்ந்து போட்டியில கலந்துக்கிறாங்க. அப்ப அம்மா தனியா இருக்கிறத பார்த்துட்டு காவேரி அம்முவை நான் உங்கள்கிட்ட சேர்ந்து கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் ஏறுறாங்க. அதை பார்த்துட்டு விஜய் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. எல்லா போட்டியிலையும் காவேரியும் அம்முவும் சேர்ந்து எல்லா போட்டியிலுமே வின் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையுமே ப்ரைஸ் வாங்குறாங்க. அதை பார்த்துட்டு விஜய் ரொம்பவே நெகிழ்ந்து போகிறாங்க. அம்முவும் வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. எனக்கு அம்மா இல்லைன்னு நான் இவ்வளோ நாள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ இதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன், என்னுடைய அம்மா தான் காவேரி மிஸ் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அவங்க பாட்டிக்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அம்மா கிட்ட சொல்றாங்க, பாரு நான் அன்னைக்கே சொன்னல உனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாத, காவேரி தான் உன்னுடைய அம்மான்னு சொன்னால, சீக்கிரமாவே உங்க அப்பா காவேரி மிஸ்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க அம்மாவை உங்கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஞாபகப்படுத்துறாங்க. அம்மாவும் சீக்கிரமாவே நான் அப்பா கிட்டே சொல்றேன், காவேரி மிஸ் கிட்டையும் பேசுறேன், ரெண்டு பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சலான்னு சொல்றாங்க. இதை கேட்டு காவேரி பயங்கரமா சாரதை கிட்டையும் கோவப்படுறாங்க. ஒரு குழந்தைகிட்ட பேசுற பேச்சா இது, என்னாச்சுமா உனக்கு, ஏமா இது மாதிரிலாம் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கோவப்படுறாங்க. நீ மறுபடியும் இது மாதிரிலாம் நடப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டுறாங்க. அடுத்து எங்க அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டுனா என் கூடவே இருப்பீங்களா, என்னுடைய அம்மாவா என் கூடவே இருப்பீங்களா, அதுதான் எனக்கும் ஆசைன்னு சொல்றாங்க. இதை கேட்டு காவேரி எதுவுமே பேச முடியாம அமைதியா இருக்கிறாங்க.